ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி தஞ்சாவூருக்கு வந்ததுக்கான ஒரு ஸ்பெஷல் ரீசன் இருக்குங்க. அது என்னங்கிறத போக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சோழ தேசமான தஞ்சாவூரில் கடந்த 91 ஆண்டுகளாக 24 கருட சேவைன்னு ஒரு உற்சவம் நடந்துகிட்ருக்குங்க. இது இந்த வருஷம் 92வது உற்சவம். அதாவது தஞ்சாவூரை சுற்றி இருக்கிற 24 பெருமாள்கள்லாம் கருட வாகனத்தில் எழுந்தருள்வாங்க ஒரே இடத்துல. அது நம்மாழ்வார் அன்னவானத்தில் எழுந்தருளி மங்களாசாசனம் செய்வாருங்க. இதில் ஒன்றுங்க, நான் சின்ன வயசுலாம் கேள்விப்படும்போது 24 கருட சேவை தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ இன்னும் 27 கருட சேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க தெரிஞ்சவங்க இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தஞ்சாவூரை பொறுத்த மட்டும் 3 திவ்ய தேசங்கள் சேர்ந்தது ஒரு திவ்ய தேசங்க. 108 திவ்ய தேசத்தில் கணக்காகும். 3 திவ்ய தேசம் என்னன்னாக்கா, வெண்ணாற்றங்கரை நரசிம்ம பெருமாள், மணிக்குண்டர், நீலமேகர். இது 3 தனித்தனி கோயிலாக இருந்தாலும் 3 சேர்ந்தது தான் ஒரே திவ்ய தேசம். இந்த கருட உற்சவத்தில், அதாவது இந்த 27 கருட சேவையில் இந்த 3 பெருமாளும் கலந்துப்பாங்க. அதோடு தஞ்சாவூரில் இருக்கிற மற்ற சின்ன சின்ன கோயில்கள்லாம் இருக்குங்க. எல்லாம் அந்த தஞ்சாவூர் அரண்மனைக்கு ரிலேட்டடாக இருக்கும் அது. ஸோ அந்த பெருமாள்களும் அந்த 27 கருட சேவையில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த 27 பெருமாளும் கருட சேவையில் வெண்ணாற்றங்கர் நரசிம்மர் சன்னதியிலேருந்து கிளம்பி கரத்தனாங்குடி, அப்புறம் அந்த 4 ராஜ வீதிகளில் வலம் வருவாங்க. இந்த வைபவம் ஒவ்வொரு வருஷமும் வைகாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் நடக்குங்க. அதுக்கு அடுத்த நாள், அதாவது இந்த வைகாசி திருவோண நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள் 18 நவநீத கிருஷ்ண உற்சவம் நடக்குங்க. எப்படி 27 கருட சேவை நடக்குதோ அதே மாதிரி அடுத்த நாள் 18 நவநீத கிருஷ்ணன் சேவை இருக்கும். அதுவும் அதே மாதிரி தாங்க. வெண்ணாற்றங்கர் நரசிம்ம சன்னதியிலேருந்து கிளம்பி கரந்தை, அப்புறம் அந்த 4 ராஜவீதிகளை சுற்றி வளம் வந்துட்டு திரும்ப அவங்க சன்னதிக்கு கோயிலுக்கு கிளம்பி போயிடுவாங்க. இந்த உற்சவத்தை, அதாவது இந்த வைபவத்தை நான் ஒவ்வொரு வருஷமும் நான் தவறாமல் அட்டன் பண்ணிகிட்ருக்கேங்க. அட்லீஸ்ட் லாஸ்ட்டு 3-4 வருஷமாக அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இந்த வருஷம் உங்களுக்கும் அது தெரியப்படுத்தணும். ஆனால் வைபு நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே நேரில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நீங்களே உணர முடியாது. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை. அரைமூர்த்தி கண்ணா, வேண்டியதை தந்திட வெங்கடேசன் நின்றிருக்க வேண்டியது வேறில்லை. மர
மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. திரையில் பின்னிற்கின்றாய் கண்ணா கண்ணா, திரையில் பின்னிற்கின்றாய் கண்ணா. உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார். திரையில் பின்னிற்கின்றாய் கண்ணா, உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார். என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா, என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா. குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா, குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறைவொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. கலிநாளுக்கிறங்கி கல்லிலே இறங்கி நிலையா இந்த 27 பெருமாளும் இருக்கிற கோயிலுக்கு நீங்கள் சாதாரண நாளில் கூட போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. அந்த 27 பெருமாள் என்ன யார் யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, விண்ணாற்றங்கரை நீலமேக பெருமாள், மணிக்குன்ற பெருமாள், நரசிம்ம பெருமாள், கல்யாண வெங்கடேச பெருமாள், வேலூர் வரதராஜ பெருமாள், கரந்தை யாதவ கண்ணன், தொண்டிராஜபாளையம் யோக நரசிம்ம பெருமாள், கோதண்டராமர், கீழ வீதி வரதராஜ பெருமாள், தெற்கு வீதி கலியுக வெங்கடேச பெருமாள், ஐயன் கடை திரு பஜார் ராமசுவாமி, எல்லையம்மன் கோயில் திரு ஜனார்தன பெருமாள், கோட்டை பிரசன்ன வெங்கடேச பெருமாள், கோவிந்தராஜ பெருமாள், மேல அலங்கம் ரங்கநாத பெருமாள், மேல வீதி விஜயராம பெருமாள், நவநீத கிருஷ்ணன் பெருமாள், சகாநாயக்கன் திரு ஸ்ரீ பூலோக கிருஷ்ணன் பெருமாள், மகர் நோன்பு சாவடி பிரசன்ன வெங்கடேச பெருமாள், நவநீத கிருஷ்ணசாமி கொள்ளுப்பேட்டை திரு வேணுகோபால சுவாமி, பள்ளியகிராரம் கோதண்டராம சுவாமி பெருமாள், சுங்காந்திடல் லக்ஷ்மி நாராயண பெருமாள், கரந்தை வாணிய திரு படித்துறை வெங்கடேச பெருமாள். இதுதாங்க இவ்வளோ பெருமாள் எழுந்தருள்வாங்க கருட வாகனத்தில். ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.